கேக்குது. Come on, quick. Very good. நாம நினைச்ச மாதிரி யானை குட்டி கடிச்சிச்சு. இது சீக்கிரம் வெளியே எடுக்க ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே. come on, hurry up. கொஞ்சம் வண்டி நிறுத்துப்பா. டிரைவர், வீட்டுக்கு போகலாம். ஏண்டா ஃபூல், உனக்கும் பொண்டாட்டிக்கும் தகராறுனா குழந்தைய கொண்டு போய் வச்சுக்கிறதா? நீ குழந்தை பட்டுச்சட்டியை தைச்சு போடலாம், பன்னீர்லயே குளிப்பாட்டலாம். ஆனா தாய்ப்பால் அது தாயால மட்டும்தான் கொடுக்க முடியும். குடுறா குழந்தைய விளையாடுறான். குழந்தைய பிரிஞ்சு என்னால இருக்க முடியலங்க, அதாங்க கொண்டு போனேன். உன் குழந்தைய பிரிஞ்சு உன்னாலேயே இருக்க முடியல. 10 மாசம் சுமந்து பெற்ற தாயால எப்படிடா இருக்க முடியும்? பாத்தியா, உன்கிட்ட இருக்கும்போது ஓயாம அழுதுகிட்டு இருந்த குழந்தை தாய்கிட்ட போன உடனே எப்படி அமைதியா இருக்குப்பா. ஆமாங்க, இனிமே அப்படி செய்ய மாட்டேங்க. நீங்க புருஷன் பொண்டாட்டிங்க, அடிச்சுக்குவீங்க, சேர்ந்துக்குவீங்க. உங்க ரகளையில குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. ரைட்? சரிங்க, போங்க போங்க. அம்மா வணக்கம். வணக்கம். விஜய், ரொம்ப நல்ல காரியம் செஞ்சுட்டேன். நம்ம எஸ்டேட்ல வேலை செய்யற ராமு இல்ல முட்டாள்தனமா? எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன்ப்பா. இதே மாதிரி இன்னொரு நல்ல காரியம் செஞ்சுட்டேன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன சொல்லுமா? தாய்கிட்ட இருந்து பிரிஞ்சு தவிக்கிற அந்த யானை குட்டியே அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. ஐயோ, ஆரம்பிச்சுக்கலாம் பழைய பல்லவிய. அம்மா, மிருகங்களோட அதிகமா பழகினா சொல்றேன், அதோட துயரம் எல்லாம் ஒரு நாள் 2 நாள் தான். வெள்ளோ கரும்பு தாராளமா போட்டா தாயை மறந்துட்டு ஆடோ ஓடோ சந்தோஷமா இருக்கும். நீ சொல்ற அதே வார்த்தையை நானும் சொல்றேன். நீ கரும்ப கட்டுக்கட்டா போடலாம், வெள்ளம் கட்டி கட்டியா கொடுக்கலாம். ஆனா தாய்ப்பால் அத உன்னால தர முடியுமா விஜய்? அது விஜய், இதுவரைக்கும் பல தடவை சொல்லிட்டேன், நீ கேட்கல. இப்ப கண்டிப்பா கேட்கல. அந்த குட்டி யானைய தாய்கிட்ட விட போறியா இல்லையா? ஆமா, அந்த குட்டி யானைக்கு நான் பணம் வாங்கிட்டேன், நாளைக்கு காலையில அனுப்பி ஆகணும். அதுக்குள்ள என்ன வாடகை காலைக்கிட்ட நாளையும் கெட்டு போயிடும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த குட்டியை தாய்கிட்ட சேர்க்க முடியுமா முடியாதா? அது கஷ்டமா? ஓஹோ, அப்படின்னா இன்னையில இந்த தாய் முகத்துல நீ முழிக்க கூடாது, அவ கால நீ சாப்பிடக்கூடாது, அவகிட்ட நீ பேசவும் கூடாது. அப்பதான்டா அந்த குட்டி படுற வேதனை உனக்கு நல்லா புரியும். சொல்றது கேளுங்கம்மா. மாமா,
சேர்த்துட்டு அவங்க கிட்டே இந்த ரசீது வாங்கிட்டு வா. ஓகே? சரி சார். சீக்கிரம் முதலாளி கூட்டிட்டு வா. ஓடு. யாரு அதோ இருக்கு? இந்த குட்டியாரை சீக்கிரம் கொண்டு போங்க. அந்த தாயானை சும்மா விட்டு வைக்க கூடாது. விஜய், விஜய். அம்மா, ஆத்தியாடா என்ன ஆச்சுன்னு? பிள்ளையை இழந்த ஒரு தாயோட கொதிப்புதான் என்ன உன்கிட்ட இருந்து பிரிச்சுடுச்சு. அம்மா, அப்படி சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து உங்களை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. பிரிக்க விட மாட்டேன். இல்லை விஜய்,
எனக்கு நேரம் வந்துடுச்சு. அம்மா, என் கண்ணு முன்னாலே உங்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது என்னால ஒண்ணும் செய்ய முடியாம போச்சு. விஜய், விஜய். அம்மா, என்னால தானே உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. வந்துடுச்சு. விஜய், எனக்கு ஒரு வாக்கு கொடுப்பியா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அந்த யானையை சுட்டு தள்ளட்டுமா, இல்ல அந்த யானை கூட்டத்தையே ஒண்ணும் இல்லாம ஒழிச்சு கட்டட்டுமா? விஜய், சொல்லுங்கம்மா, நான் என்ன செய்யணும் சொல்லுங்கம்மா. இந்த மிருகம் பிடிக்கிற பாவத்தொழிலை விட்டுடு. தாயை பிரிஞ்சு தவிக்கிற அந்த யானை குட்டியை அதோட தாய்கிட்ட சேர்த்துடுப்பா. அம்மா, அப்பதான் உன் தாயோட ஆத்மா சாந்தி அடையுப்பா. சரிம்மா, சத்தியமா நீங்க சொல்றது செய்யறேம்மா, சத்தியமா. அம்மா, அம்மா, போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது மண்ணில் தோன்றக்கூடும் மழையில்லாத போது மனிதனோ மிருகமோ தாயில்லாமல் ஏது அன்னை சொன்ன வார்த்தை என்று நினைவில் வந்தது அன்பு என்ற சொல்லே தாயின் வடிவில் வந்தது எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே மகன் நீரில்லாத மீனோ வாழ வைத்த தெய்வம் இன்று வானம் சென்றதேனோ உலகிலே உன் மகன் நீரில்லாத மீனோ மீண்டும் இந்த மண்ணில் வந்து தோன்ற வேண்டுமே வாழ்க வாழ்க மகனே என்று வாழ்த்த வேண்டுமே எங்கே எங்கே அம்மா நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என் கண்களும் என் நெஞ்சமும் கொண்டாடும் தெய்வம் தாயே அன்னை ஓர் ஆலயம் அன்னை ஓர் ஆலயம்
விஜய், விஜய், நடந்ததே நினைச்சிட்டு இருக்காதீங்க. மனசை தேத்திக்கங்க. என் அம்மாவை கொடுத்த வாக்கு நிறைவேற்ற வரைக்கும் எனக்கு நிம்மதியே கிடையாது. என்ன சொல்றீங்க? அந்த குட்டி யானைய எப்படியாவது கொண்டு வந்து அந்த தாயானை கிட்ட சேர்த்து வைக்கணும். அப்பதான் எங்க அம்மாவோட ஆத்மாவுக்கு சாந்தி கிடைக்கும். விஜய், அந்த யானைக்குட்டியை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. அது எங்க இருக்குதோ எப்படி இருக்குதோ தெரியலையே. அங்கிள், அது எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அதை கொண்டு வந்து தாயானை கிட்ட சேர்த்தே ஆகணும். அதுதான் என்னுடைய லட்சியம். அப்படின்னா நானும் உங்களோட வரேன்.